அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயராலேயே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆனா சின்ன அத்தியாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் சூரா அல் ஃபீல். இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் இல்லைங்க. இது அல்லாவோட எல்லையில்லாத சக்தியையும் அவனோட பாதுகாப்பையும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பாடம். சரி வாங்க இந்த ஆச்சரியமான கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையின் மூலமா அல்லாஹ் நம்ம எல்லாருடைய இதயங்களுக்கும் அமைதியையும் நம்ம விசுவாசத்துக்கு வலிமையும் கொடுக்கணும்னு துவா செய்றேன். யோசிச்சு பாருங்க, இந்த சூறா எப்படி ஆரம்பிக்குதுன்னு ஒரு கேள்வியோட. அதுவும் சாதாரண கேள்வி இல்ல. அல்லாஹ் நேரடியா உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்கறான், நீ பார்க்கலையா அப்படின்னு. இது நம்ம கவனத்தை ஈர்த்து அடுத்து நடக்க போற ஒரு அற்புதத்துக்கு நம்ம மனசை தயார்படுத்துது. இந்த கேள்வி உண்மையில ஒரு அழைப்பு. காலத்துல பின்னோக்கி போய் அல்லாவோட வல்லமைய நேரடியா பார்க்கறதுக்கான ஒரு அழைப்பு. வாங்க அந்த பயணத்துல நாமளும் ஒன்னா சேரலாம். சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆணவத்திலிருந்து. ஆப்ரஹான்னு ஒருத்தன், அவனோட தலைமையில யானைப்படையினர்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆர்மி புனித காபாவை நோக்கி கிளம்புது. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப கொடூரமான ஒரு நோக்கம். அல்லாஹுவின் புனித வீடான காபாவை இடிச்சு தரமட்டமாக்கணும். அதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோள். அவங்களோட பலத்தையும் அந்த பெரிய பெரிய யானைகளையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், மனுஷங்க போடுற திட்டத்தை விட அல்லாவோட திட்டம்தான் பெருசு. இந்த 2வது வசனத்திலேயே பாருங்க, அல்லாஹ் அவங்களோட தோல்விய எவ்வளோ உறுதியா சொல்றான்னு. இது கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு தெளிவான பதில் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அவங்களோட சூழ்ச்சி தோற்கடிக்கப்பட்டுச்சு. இது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ட்ரெய்லர் மாதிரி. இப்பதான் கதையோட கிளைமேக்ஸ்க்கே வர்றோம். மனுஷனோட சக்திக்கு எதிரா அல்லாஹ் அவனோட சக்தியை எப்படி காட்டினான் தெரியுமா? அவன் பெரிய பூகம்பத்தையோ புயலையோ அனுப்பல. அதுக்கு பதிலா யாருமே எதிர்பார்க்காத, நம்பவே முடியாத ஒன்னு அனுப்புனான். ஆமாங்க, அல்லாஹ் வானத்துல இருந்து கூட்டம் கூட்டமா பறவைகளா அனுப்புனான். சும்மா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஒரு ராணுவத்தை எதிர்க்கிறதுக்கு சின்ன சின்ன பறவைகளா? இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வோட உதவி நாம எதிர்பார்க்காத வழிகள்ல, நம்ம அறிவுக்கு எட்டாத வடிவங்கள்ல கூட வரலாம். அந்த பறவைங்க சும்மா வரல, அதுங்களோட அலகுகளிலும் கால்களிலும் சுடப்பட்ட களிமண்ணாலான சின்ன சின்ன கற்களை சுமந்துட்டு வந்துச்சு. அந்த கற்கள் அந்த பெரிய இராணுவத்து மேல ஒரு நெருப்பு மழை மாதிரி பொழிஞ்சுது பாருங்க. அந்த சின்ன கல்லுக்குள்ள அல்லாஹ் எவ்வளோ பெரிய சக்தியை வச்சிருக்கான்னு. சரி, இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்னாச்சு? அந்த ஆணவமான படைக்கு என்ன கதி? குரான் அதை ரொம்ப அழகா அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி சொல்லுது. இந்த கம்பேரிசனை பாருங்களேன். ஒரு பக்கம் யாருமே அசைக்க முடியாதுன்னு நினைச்ச ஒரு யானைப்படை, இன்னொரு பக்கம் மாடு மென்னு துப்புன வைக்கோல் சக்க மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாத ஒரு நிலைமை. அவங்க ஆரம்பத்துல எவ்வளோ திமிரா வந்தாங்க, கடைசியில அவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இதுதான் இந்த சூறாவோட கடைசி வசனம். அவங்க எப்படி முழுசா அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போனாங்கன்னு இது சொல்லுது. பாருங்க, அல்லாவோட சக்திக்கு முன்னாடி மனுஷனோட பெருமை பலம் எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு இந்த கடைசி வார்த்தைகள் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது இல்லையா? சரி, இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் இருக்கு? இது ஏதோ பழைய கதை மட்டும் அல்ல. நம்ம ஈமான, நம்ம நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துற ஒரு கைடு இது. இந்த கதையில இருந்து கிடைக்கிற பாடங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ரொம்ப பலவீனமா தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த யானையோட கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட பல மடங்கு பெரிய ஒரு சக்தி உங்க கூட இருக்குன்னு உணருங்க. 2வது, நம்ம திறமையால நம்ம பலத்தால வர்ற பெருமை இருக்கு இல்லையா, அது ஆபிரஹா படைய மாதிரி நம்மளையும் அழிவுக்கு கொண்டு போயிடும்னு மறக்கவே கூடாது. 3வது, நீங்க அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை வச்சா அவனோட பாதுகாப்பு சும்மா வார்த்தை இல்ல, அது நிஜம். காபாவை அவன் பாதுகாத்த மாதிரி உங்களையும் பாதுகாப்பான். கடைசியா, உதவி எங்க இருந்து வரும்னு நாம எதிர்பார்க்கவே மாட்டோமோ அங்க இருந்து தான் அல்லாஹ்வோட அற்புதம் வரும், அந்த சின்ன பறவைகளை மாதிரி. சரி, இந்த விளக்கத்தின் இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட சொந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது இந்த யானைப்படையோட கதை அல்லாஹ் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையையும் உறுதியையும் எப்படி இன்னும் அதிகமாக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.